வெல்கம் டு எங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு நம்ம சேனலில் தண்ணீர் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எண்ணெய் ஊற்றி தான் பூரி சுடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தண்ணியில் பூரி சுட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணியில் பூரி வருமா, பிரிஞ்சு போயிடுமா, மாவாகி போயிடுமா அப்படிங்கிற டவுட்டே வேணாங்க. சூப்பராக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அதே மாதிரி நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா திக்கான மாவாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்கணும், இலக்கமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி நல்லா உருண்டை உருட்டி ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு டப்பா மூடி இருந்துச்சுன்னா அதில் நல்ல கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்தோம். நமக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வர்ற டைமில், அதாவது மலமலன்னு கொதிக்கக்கூடாது, பபிள்ஸ் வர்ற டைமில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை நம்ம தண்ணியில் போட்டு 2 சைடும் டக்குன்னு திருப்பி விடணுங்க. 5 நிமிஷம்லாம் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்லேயே நமக்கு ரெடி ஆயிரும். 2 சைடுமே நல்லா திருப்பி விடணுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நமக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க பூரி. பாருங்கள், ஒன்று கூட உடையலை. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் 3 போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் 3 போட்டோம்னா எடுக்க ஈஸியாக வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே இப்போது தண்ணியில் பொரிச்ச பூரி எல்லாமே நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஆற வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கு பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உடையலை, குழஞ்சி போகலை, வலுவலுன்னு இல்லை, நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போது இதுக்கு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நான் அரை முடி அளவுக்கு தேங்காயை நல்ல பூ போல் துருகி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பூரியை எடுத்து கட்டையில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை நம்ம எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தேங்காய் பூவை சேர்க்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலையை கூட நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இது மேலே நல்லா தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணீர் பூரியை உள்ளங்கையில் எடுத்து இதே மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்ல ஆரோக்கியமான இந்த தண்ணீர் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.